ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த வாணியுடைய சிறப்பு ஒரு சிறப்பாக இந்த பிடிபி சேனலிலே அவருடைய பெருமையை நம்ம சொல்றோம். ஏன் அந்த பெருமையை சொல்றோம்னா, இவ ஜெகத்தில என்னைக்குமே இருக்கா. 24 மணி நேரமும் ஜெகத்தில இருக்கப்பட்டவ வாணி. இந்த வாணி யாரும் இது வரைக்கும் அந்த வாணி ஏற்றது கிடையாது. ஏன்னா ஞானம் உடையது, ஞானத்துடைய சிறப்பு. அதான் திருவாசகம், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேனே நான் அல்லேன்னார். என்னால் முடியாது, உங்களுடைய ஞானத்தை என்னால் சொல்ல முடியாது. இந்த ஞானம் இருந்ததால் தான் அந்த காலத்துல தவம் இருந்தாங்க. தவ பலத்துல இவன் மனசுக்குள்ள இருந்துன்னா கவிஞன், இவன் மனசு இருந்தால் வராத பாடல்லாம் வரும். இவ பாருங்க, அந்த ஏற்கனவே ரோஹிணி ஆடுற இடத்துல எனக்கு பாட்டு தெரியல, என்ன பாடுறதுன்னே தெரியல. அப்போ இந்த அம்மா நினைச்சு இது சொல்றேன்மா, ரோஹிணி அமைச்சிருக்காரு, நான் என்னம்மா பாடுறதுன்னு நம்ம கேட்கும்போதான், என் ஆட்டத்தை பாரு, என் நடனத்தை பாரு, என்னுடன் நாட எங்கு யாரு அப்படின்னு ஒரு கருத்தை கொடுத்தா. அவருடைய சிறப்பு இருந்தா எல்லா பாடலும் வரும், மனசுக்குள்ள எல்லாமே சுற்றும். அவருடைய சிறப்பு அது ஒரு பெருமையா சொல்றோம். அதனால இந்த வாணி இருக்க இடத்துல இது ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டீங்கன்னாவே அவங்க இடத்துல வந்துருவா அப்படின்ற ஒரு அம்மாவுடைய அருள் ஆதிசக்தி சொல்றா. நம்ம இந்த பாடலை பாடுறோம். நீ இருக்கும் இடத்திலே கஜநாதன் இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே கஜநாதன் இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே கல்வி இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே கல்வி இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே வீரம் இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே செல்வமும் இருக்குதம்மா, பெரும் செல்வம் ஜொழிக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே பிரம்மன் இருக்குதம்மா, பிரம்மன் இருக்குதம்மா. வாணியே கலைவாணியே, வாணியே கலைவாணியே, நீ இருக்கும் இடத்திலே கஜன் நாதன் இருக்குதம்மா, வாணியே கலைவாணியே, நீ இருக்கும் இடத்திலே ஞானம் இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே வேதம் இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே வீணை மீட்டுதம்மா, நீ இருக்கும் இடத்திலே வீணை மீட்டுதம்மா, நீ இருக்கும் இடத்திலே நாதம் கேட்புதம்மா, நீ இருக்கும் இடத்திலே அன்னம் இருக்குதம்மா, அம்மா நீ இருக்கும் இடத்திலே அன்னம் இருக்குதம்மா. வாணியே கலைவாணியே, வாணியே கலை வாணியே, நீ இருக்கும் இடத்திலே கஜநாதன் இருக்குதம்மா, அம்மா நீ இருக்கும் இடத்திலே கல்வி இருக்குதம்மா, பெரும் கல்வி இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே வீரம் இருக்குதம்மா, பெரும் வீரம் இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே செல்வம் ஜொழிக்குதம்மா, பெரும் செல்வம் ஜொழிக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே பிரம்மன் இருக்குதம்மா, பிரம்மன் இருக்குதம்மா, அம்மா அம்மா வாணியே கலைவாணியே. நீ இருக்கும் இடத்திலே கலைகள் இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே நாட்டியம் பெருகுதம்மா, நீ இருக்கும் இடத்திலே தானம் இருக்குதம்மா, அம்மா நீ இருக்கும் இடத்திலே தருமம் இருக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே கோமாதா ஜொலிக்குதம்மா, நீ இருக்கும் இடத்திலே
கோமாதா இருக்கின்றதம்மா நீ இருக்கும் இடத்திலே ஞானம் பெருகுதம்மா பெரும் ஞானம் பெருகுதம்மா பெரும் ஞானம் இருக்குதம்மா அம்மா வாணியே கலைவாணியே நீ இருக்கும் இடத்திலே கஜ நாதன் இருக்குதம்மா அம்மா நீ இருக்கும் இடத்திலே கல்வி இருக்குதம்மா பெரும் கல்வி இருக்குதம்மா நீ இருக்கும் இடத்திலே வீரம் இருக்குதம்மா பெரும் வீரம் இருக்குதம்மா நீ இருக்கும் இடத்திலே செல்வம் இருக்குதம்மா பெரும் செல்வம் ஜொழி குதம்மா நீ இருக்கும் இடத்திலே பிரம்மன் இருக்குதம்மா அம்மா வாணியே கலைவாணியே எனக்கு அருள்வாயே தாயே. இந்த யூடியூப் சேனலில் ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்தன்னு இந்த வாணியை பற்றி அம்மாட்ட கேட்கும்போது அம்மா சொன்னார், நீ எல்லா பெருமையும் இந்த பிடிபி சாரில் பாடிக்கிட்டு வர, இந்த வாணியுடைய பெருமையை சில பாடல்களை பாடி அவருடைய பெருமையை சொல்லும்போது இவ யாருன்னா சரஸ்வதி, இவ யாருன்னா சக்தி, இவ யாருன்னா மகாலட்சுமி, இச்சாசக்தி கிரியா ஞான சக்தின்னு சொல்லும்போது இந்த 3 சக்தியினுடைய சிறப்பு இவை இருக்கிற இடத்துல இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெருமையை இந்த பிடிவி சேனலிலே பெருமையாக பாடியிருக்கோம். இவருடைய இந்த பாடலையும் இவருடைய பெருமையை நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தால் சரஸ்வதி நம்ம கிட்ட வரா. அவருடைய சிறப்பு பெரிய சிறப்பு, ஞானம் உடைய தவம் அவ இல்லைன்னா என் தவ பலமே கிடையாது யுகத்தில். அதான் அம்மா சொல்கிறார், சரஸ்வதி இருந்தால் தான் கல்வி. கல்வி தரம்னா என்ன? இன்னைக்கு 5 லட்சம் 10 லட்சம் ஒரு ராபி சம்பாதிகளுடைய கல்வியுடைய அவருடைய சிறப்பு அவருடைய கல்வி சரம் இருந்தால் தான். அதனால தான் இந்த சரஸ்வதியுடைய சிறப்பை நம்ம போட்டுருணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்ற நாள்லாம் அவன் பார்க்க இருக்கும் நினைக்கிறது கிடையாது. அதான் இப்போ நான் ஆணி எடுத்தமாக சொல்கிறேன். அது வருஷ பரப்பு அன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாள் ஆயுத பூஜைன்னு சொல்லும்போது அன்னைக்கு தான் எடுத்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னு சேர்றீங்க. இவன் என்றைக்குமே இருக்கு. அதெல்லாம் என்றைக்குமே அவருடைய மனசில் நீங்கள் நினச்சிங்கன்னாவே ஒரு படியாக அவங்களை ஏற்றிக்கிட்டே போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய இந்த சரஸ்வதியினுடைய சிறப்பை இந்த பிடிவி சேனலை ரொம்ப ஆணி அழுத்தமாக பாடியிருக்கும். அடுத்த பாடலையும் பாடுவோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே 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 நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.